கிட்டத்தட்ட கோட் படத்தை விட அதிக தொகைக்கு இந்த படத்தை வாங்கியிருக்காரு. அதாவது விடாமுயற்சி சரியா போகல அப்படின்னா அந்த படத்தோட மாஸ், அந்த படத்தோட கண்டென்ட் வந்து அந்த தயாரிப்பாளருக்கு அந்த படத்தால நஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு 3 கூமுட்டைகள் வந்து இந்த விடாமுயற்சி படம், தோல்வி படம் அப்படின்னு சொல்லி குட்பாடகளி பாத்தீங்கன்னா இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வானளவு பேசணும் அவசியம் கிடையாது. ஆகாயம் சினிமாஸ், ஆகாயம் அப்படிங்கிற ஒரு யூடியூப்களில் முதல் குரங்கு பிஸ்மியை வச்சு இப்ப நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கானுங்க. அதுல வந்து அந்த வீணா போன பீடா பிஸ்மி இருந்துகிட்டு அந்த பாட்டு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் நல்ல பாட்டு கிடையாது. அஜித் ரசிகர்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா தொடர்ந்து அஜித் படங்கள் எதுவுமே ஓடல. அஜித் ரசிகர்களுக்கு வேற வழி இல்லாம அந்த பாட்டை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பீடாவாயம் வந்து பைத்தியகாரத்தனமா பேசி பாட்டுல வர லிரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹேட்டர்ஸுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். குறிப்பா இந்த பொடுசுங்கள்லாம் கதறட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இந்த பீலா பிஸ்மி, அந்த புறம் அந்தனை, அப்புறம் அந்த சங்கு சத்தியக்கல நாயிகை அப்படின்னு சொல்லலாம். இவனுங்களுக்குலாம் வந்து சினிமாவுக்கும் இவனுங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் தான் வந்து அந்த தகவலை முதல்ல சொன்னோம், இதை வந்து நாங்க தான் சொன்னோம்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து அஜித்தை அடுத்த படத்துல இயக்குறாரு அப்படிங்கிற ஒரு பொருளை மலைப்பேச்சு கோல்டு காயின் கும்பல் தான் வந்து இந்த பொருளை வந்து கல்பனாங்க. தனுஷ் அஜித் படம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. ஓஜி சம்பவம் சாங் வந்து பாத்தீங்கன்னா ஹேட்டர்ஸுக்கு செருப்படி கொடுக்குற ஒரு சாங். அதனால இந்த பாட்டு ஹேட்டர்ஸ் இந்த பிஸ்மி அந்தனை இந்த மாதிரி படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 75 கோடி நஷ்டம் அப்படின்னு ஒரு பெரும் உருட்டை வந்து இந்த பீலா பிஸ்மி பத்தி ஒண்ணுமே தெரியாது. சும்மா வந்து இஷ்டத்துக்கு அங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு, இங்க இருந்து சோர்ஸ் வந்துச்சு, ஜப்பான்ல இருந்து பொங்கல் வந்துச்சு, அமெரிக்காவில இருந்து சட்னி வந்துச்சு இருக்கிறாம்பா. அது யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன். ஒரு தியேட்டர் ஓனரு எல்லா நெஞ்ச மயிர் மாரி பேசுவான். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. குட் பேட் அக்லி வைப்பு வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலுமே குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி, குட் பேட் அக்லி தான். அந்த அளவுக்கு படத்தோட ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா படத்தோட பிசினஸ் இது வரைக்கும் அஜித் படங்களுக்கு இல்லாத பிசினஸ். அது மட்டும் இல்லாம விஜய் படங்களையே முந்தி இருக்குது குட் பேட் அக்லி படத்தோட பிசினஸ். குறிப்பா சொல்ல போனா எல்லாரும் அந்த லியோ படத்தை தூக்கிட்டு வருவாங்க. அந்த லியோ படத்தெல்லாம் தாண்டி பல மடங்கு பிசினஸ் வந்து குட் பேட் அக்லி ஆயிருக்குது. இத்தனைக்கும் படம் எடுத்த தயாரிப்பாளருக்கு பல கோடி ரூபாய் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடியே லாபம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா படத்தோட பட்ஜெட்டே பாத்தீங்கன்னா வெறும் 275 கோடியில இருந்து 290 கோடி ரூபாய் வரைக்கும் தான் படத்தோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால படத்தோட பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா 400 கோடிக்கு பக்கமா ஆயிருக்கிறதா சொல்றாங்க. அதாவது டேபிள் ப்ராஃபிட்டே பாத்தீங்கன்னா, அதாவது படம் ரிலீஸுக்கு முன்பு தயாரிப்பாளருக்கு 100 கோடிக்கு மேல லாபம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம படம் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறதுனால படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த லாபம் மேலும் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இதை வந்து பாத்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வந்து வாங்கியிருக்காரு. அவர் மிகப்பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட கோட் படத்தை விட அதிக தொகைக்கு இந்த படத்தை வாங்கியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க? போன படம் விடாமுயற்சி சரியா போகல அப்படின்னாங்க. அதாவது விடாமுயற்சி சரியா போகல அப்படின்னா அந்த படத்தோட மாஸ், அந்த படத்தோட கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு தான். அதனால அந்த படத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதை வந்து அந்த படம் ரீச் ஆயிருச்சு. தயாரிப்பாளருக்கு அந்த படத்தால நஷ்டமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏதோ ஒரு 3 கூமுட்டைகள் வந்து இந்த விடாமுயற்சி படம், தோல்வி படம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த கோல்டு காயின் வாங்கிட்டு கூடுறதுனால அந்த படம் தோல்வி படமா ஆகாது. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். அஜித் ரசிகர்கள் முதற்கொண்டு அந்த படத்தை வந்து எல்லாரும் நிறைய என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க. சில பேருக்கு தான் விடாமுயற்சி படம் வந்து கனெக்ட் ஆகல. அஜித் ரசிகர்களுக்கு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதாவது அஜித் எப்பவுமே ஒரு மாசா பார்த்து பழகின அந்த ரசிகர்களுக்கு விடாமுயற்சி படம் வந்து கனெக்ட் ஆகல அப்படிங்கிறது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அஜித் சார் வந்து அடிவாங்குற மாதிரி சீன்லாம் இருந்ததுனால அவங்களுக்கு என்னடா நம்ம தலைவன் வந்து இப்படி அடிவாங்குறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கஷ்டம். அதனால படம் வந்து அவங்களுக்கு முழு திருப்தியா இல்லை. ஆனா இந்த குட் பேட் அக்லி பாத்தீங்கன்னா இறங்கி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு வந்து பாத்தீங்கன்னா வானளவுல இருக்குது. வானளவு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ஞாபகம் வருது. அதாவது இதை நான் மறைச்சு பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆகாயம் சினிமாஸ், ஆகாயம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல், அவங்க வந்து பேஸ்புக்லயும் ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்காங்க. இந்த 3 குரங்குகள் இருப்பானுங்கல்ல, அந்த 3 குரங்குகளில் முதல் குரங்கு பிஸ்மியை வச்சு இப்ப நேத்து வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கானுங்க. அந்த வீடியோவோட அந்த ஆகாயம் சினிமாஸோட ஆங்கர் ஒருத்தர் இருப்பாரு. அவர் கேட்குற கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு சார், இந்த படம் உங்களுக்கு, இந்த பாட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து இந்த வீணா போன அந்த பீலா பிஸ்மி கிட்ட கேள்வி கேட்கிறாரு.
அதுக்கு அந்த வீணா போன பீலா பிஸ்மி இருந்துகிட்டு அந்த பாட்டு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் நல்ல பாட்டு கிடையாது. அஜித் ரசிகர்களுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா தொடர்ந்து அஜித் படங்கள் எதுவுமே ஓடல. அஜித் ரசிகர்களுக்கு வேற வழி இல்லாம அந்த பாட்டை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு இந்த பீலாவாயன் வந்து பைத்தியக்காரத்தனமா பேசியிருக்கிறான். அவன் பைத்தியெல்லாம் கிடையாது, கோல்டு காயின் வாங்கிட்டு தெளிவா பேசியிருக்கிறான். இதுல என்ன கொடுமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பாட்டுல வர லிரிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹேட்டர்ஸுக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். குறிப்பா இந்த பொடுசுங்கள்லாம் கதறட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பீலா பிஸ்மி, அந்த புறம் அந்தனை, அப்புறம் அந்த சங்கு சக்திவேலு, இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பொடுசுலயும் பொடுசு, ஒரு எச்சக்கல நாயிக அப்படின்னு சொல்லலாம். இவனுங்களுக்குலாம் வந்து சினிமாவுக்கும் இவனுங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் தான் வந்து அந்த தகவலை முதல்ல சொன்னோம், இதை வந்து நாங்க தான் சொன்னோம்னு சொல்லிட்டு ஏற்கனவே நிறைய வெப்சைட்ல வெளியே இருக்கும். அதுல ஏதோ ஒரு நியூஸ் எடுத்துட்டு வந்துட்டு இவனுங்க வீடியோவில் போடுவானுங்க. இவனுங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது மட்டும் இல்லாம பொய் பொருளையும் அடிச்சு விடுவானுங்க. பொய் பொருள் ஒன்று ஒரு ஞாபகம் வருது. தனுஷ் வந்து அஜித்தை வச்சு ஒரு படம் இயக்குறாரு அப்படின்னு இவனுங்க வந்து சொன்னானுங்க. இந்த டிஸ்கஷன் வந்து எப்பயோ நடந்துருச்சு, கூடிய சீக்கிரம் அஜித்தும் தனுஷும் மீட் பண்ண போறாங்க அப்படின்னு இவனுங்க இப்ப வந்து கோவறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு டிஸ்கஷனும் நடக்கல. தனுஷ் வந்து அஜித்தை வச்சு படம் எடுக்க போறதும் கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, முதலா ஏப்ரல் 10 இட்லி கடை படம் தான் வரதா இருந்துச்சு. குட் பை டக்லி வந்து பொங்கலுக்கு வரதா இருந்துச்சு. இந்த குட் பை டக்லி வந்து விடாமுயற்சி வர காரணத்தால் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 10க்கு தள்ளி வச்சாங்க. ஏப்ரல் 10க்கு ஆல்ரெடி வர இருந்த இட்லி கடை பாத்தீங்கன்னா குட் பை டக்லி வரதுனால என்ன பண்றது, வேற வழி இல்லையே, அஜித் படம் வருது, நம்ம தள்ளி தானே போயாகணும் அப்படிங்கிற ஒரு கடுப்புல இருக்காங்க. அப்படி அவங்க வந்து அவங்க சைடு இருந்து இவங்களுக்கு ஒரு இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துச்சா, இல்ல வந்து சும்மா ஒரு பொருளை கிளப்பி விடுறாங்களா, அதெல்லாம் தெரியல. இட்லி கடை படம் எந்த ஒரு பாதிப்பும் அடையக்கூடாது, தனுஷுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் கிளாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்தால பாத்தீங்கன்னா தனுஷ் வந்து அஜித்தை அடுத்த படத்துல இயக்குறாரு அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இவனுங்க வந்து கொண்டு போய் வேற லெவல்ல கொண்டு போய் எல்லாத்துக்கிட்டையும் பொய் பொருளையா பரப்பிட்டு இருக்கிறானுங்க. கதை வந்து அப்படி ரெடி பண்ணார், இப்படி ரெடி பண்ணார் அப்படின்ட்டு அந்த வலைப்பேச்சு கோல்டு காயின் கும்பல் தான் வந்து இந்த பொருளை வந்து கலப்புனாங்க. இந்த மாதிரி பொருளை கலப்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்லி கடை வந்து குட் பை டக்லி படத்துக்கு பயந்து பின்வாங்கியது அப்படிங்கிற ஒரு ட்ரோலை வந்து மறைக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு அஜித் ரசிகர்கள் அப்பதான் வந்து இட்லி கடை படத்தை வந்து ஒரு கிளாஸ் நினைச்சு ட்ரோல் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எச்சத்தனமான ஒரு பொருளை வந்து கிளப்பியிருக்காங்க. 100% தனுஷ் அஜித் படம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இதை யாரும் நம்பாதீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட். ஏன்னா அப்படி ஒரு டிஸ்கஷன் நடந்திருந்தா அது எப்ப நடந்துச்சோ அப்பயே நமக்கு நியூஸ் வந்திருக்கும். இல்லைன்னா வந்து அதற்கான ஏதாவது அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சினிமா துறையில இருந்து யாராவது சொல்லியிருப்பாங்க. இது வரைக்கும் அப்படி யாருமே எதுவும் சொல்லவும் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப என்னன்னா, ஓஜி சம்பவம் சாங் வந்து பாத்தீங்கன்னா ஹேட்டர்ஸுக்கு செருப்படி கொடுக்குற ஒரு சாங். அதனால இந்த பாட்டு ஹேட்டர்ஸ்க்கு எல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவங்களதான் செருப்பால அடிச்சாச்ச. அதனால இந்த பிஸ்மி அந்தனை இந்த மாதிரி நாய்களுக்கு எல்லாம் இந்த பாட்டு சுத்தமா பிடிக்காது அப்படிதான் சொல்லுவானுங்க. மேலும் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்துச்சு. ரொம்ப நாளான இந்த கடந்த 2 வாரங்களா பாத்தீங்கன்னா குட் பை டக்லி படத்தை வந்து ரொம்ப புகழ்ந்து அப்படி இப்படி அது இதுன்னு சொல்லி இந்த வலைப்பேச்சு கும்பல் வந்து உல்டா விட்டு பேசிட்டு தானுங்க. அப்பயே ஒரு டவுட் வந்துச்சு, இவனுக்கு இப்படி பேசுற ஆளே கிடையாது, கோல்டு காயின் வாங்கிட்டு ஆப்போசிட் தானே பேசுவானுங்க, என்ன திடீர்னு பம்புறானுங்க அப்படின்னு பார்த்தேன். படம் ரிலீஸுக்கு 2 வாரம் 3 வாரம் முன்னாடி வந்து அப்படியே நெகட்டிவா திரும்பி சொம்பளிப்பானுங்க. எப்படியே கோல்டு காயின் வாங்கின டிக்கெட்டுக்காக இவங்க வந்து திரும்பி அந்த கோல்டு காயின் கொடுத்த ஆளுங்களுக்காக பாத்தீங்கன்னா சொம்பளிக்கிறது. இப்ப குட் பை டக்லிக்கு நெகட்டிவா, அதாவது குட் பை டக்லி படம் வந்து ரிலீஸ்க்கு முன்பே 75 கோடி நஷ்டம் அப்படின்னு இந்த பீலா பிஸ்மி சொல்றான். அது எங்க போய் பார்த்தான்னு தெரியல. ஒருவேளை இவன் வந்து இந்திய சினிமாவுக்கே வந்து ஒரு முக்கியமான ஆளானு தெரியல. இந்த வலைப்பேச்சு இந்த கோல்டு காயின் கும்பல்லாம் இவங்களை கூப்பிட்டு தான் வந்துகிட்டு, எப்பா இந்த படம் எங்களுக்கு லாஸ், இந்த படம் நஷ்டம், இந்த படம் பார்த்தியா இவ்வளவு கலெக்ட் ஆயிருக்குது, இந்த பணத்தை எண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு தான் என்ற மாதிரி. ஏன்னா குப்பை மேயற நாய் நீங்க, எங்கேயாவது எவனாவது ஒரு கோல்டு காயினை போடுவானா அதை வாங்கி தின்னுட்டு எப்பதான் எஜமானுக்கு விசுவாசமா குலைக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற நாய்ங்க. உங்களுக்கு சினிமாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சும்மா வந்து இஷ்டத்துக்கு அங்கிருந்து சோர்ஸ் வந்துச்சு, இங்க இருந்து சோர்ஸ் வந்துச்சு, ஜப்பான்ல இருந்து பொங்கல் வந்துச்சு, அமெரிக்காவில இருந்து சட்னி வந்துச்சு, சிங்கப்பூர்ல இருந்து சிக்கன் வந்துச்சுன்னு சொல்லி பயங்கரமா டயலாக் விட்டு பீலா விட்டு இருக்கிறீங்க. உங்களை நம்புறதுக்குன்னு அந்த கோல்டு காயின் காக்கா கும்பல் ஒன்று வந்து வெயிட்டிங் இருக்குது. நீங்க சொல்ற எதை போட்டாலுமே அதை நம்பிட்டு பானுங்க. சரி எப்படியே சாவுங்க. உங்களுக்கு இந்த குட் பை டக்லி படம் ரிலீஸ் ஆகட்டும், உங்களுக்கு எல்லாம் அந்த டீசருக்கே நீங்களாம் வந்து கதறி சாவுறீங்க. ஓஜி சம்பவம் பாட்டு வந்து உங்களை சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அதாவது அந்த பாட்டை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு மனசு எப்படி குறுகுறுன்னு இருக்கும். ஏன்னா வந்து உங்களெல்லாம் போட்டு செஞ்சுதான் அந்த சாங்கை ரெடி பண்ணியிருக்காங்க.
மேபி அந்த பாட்டு வந்து படத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து இந்த மாதிரி ஹேட்டர்ஸுக்கு தான் மெயினா வந்து அந்த பாட்டு வந்து பக்காவா பொருந்தது. இந்த எச்சகல பிஸ்மி, எச்சகல அந்தனை, அப்புறம் இந்த எச்சகல இன்னொருத்தர் இருக்கிறான்பா, அது யாருன்னு பேர் சொல்ல மாட்டேன். ஒரு தியேட்டர் ஓனரு எல்லாரும் நெஞ்ச மயிர் மாரி பேசுவான். கேட்டா அங்க இப்படி இங்க இப்படி, அதையா ஏன்ட்டு கேக்குறீங்க அப்படி இப்படிமா. அவன் என் பேர்லாம் நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிச்சிக்காங்க. எல்லாம் தெரிஞ்ச இது மாதிரி பேசி அந்த படம் உங்களுக்காக தமிழ்நாட்டில் தந்த இடத்துல ரிலீஸ் ஆகும். 800 தேட்டரும்பா, 500 தேட்டரும்பா. இந்த படம் லாஸ் எழுதி வச்சுக்க, அந்த படத்தை பத்தி ஏன்ட்ட பேசாத அப்படிம்பா. அது ஒரு ஜென்மம். அந்த ஜென்மமும் பாத்தீங்கன்னா அந்த கோல்டு லைன் கும்பல் லிஸ்ட்ல தான் வருது. அது யாருன்னு நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். வேணா வீடியோ ஏதோ பாத்தீங்கன்னா இந்த ஹிண்ட் வச்சு நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. மேலும் இந்த கோல்டு லைன் கும்பல், இந்த காக்கா கும்பல் எல்லாருமே கதறி சாவுங்க. படம் வந்து ஏப்ரல் 10 வருது. தயவு செஞ்சு இந்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல அந்த ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு சிக்கிறாதீங்க. அந்த குறிப்பா அந்த கோல்டு லைன் கும்பல். ஏன்னா லாஸ்ட் டைமே விடாமுயற்சி ரிலீஸ் டைம்ல பீலா பிஸ்மியை செருப்பால் அடிச்சாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இந்த தடவை செருப்பெல்லாம் அடிக்க மாட்டாங்க. எதாவது அடிக்கிறாங்களே தெரியல. எதாவது அடிச்சா என்ன, எங்களுக்கு வெக்கம் கிடையாதுரா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த கும்பல் வந்து இயங்கிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வேற பக்கம் இருந்து கோல்டு காயின் வருது. அது மட்டும் இல்லாம இவங்க சேனல்ல போற அந்த வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா காசு கொடுத்து இவங்களே வந்து ப்ரொமோஷன் பண்றது. அதாவது எப்படின்னா வியூஸ் வர வைக்கிறது காசு கொடுத்து. இப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் கட்டினா 1 லட்சம் வியூஸ் உடனே வரும். அந்த மாதிரி வந்து காசு கொடுத்து வியூஸ் வர வச்சுக்கிறது. எங்க சேனல் பெரிய சேனல் காமிச்சிக்கிறது. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டடு வியூஸ் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் வந்து பணம் கொடுத்து வர வைக்கிறது, ப்ரொமோஷன், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால வந்து இவங்களுக்கு ரியலா போற வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா பாத்தீங்கன்னா இவங்க தனித்தனியா வெவ்வேறு சேனலுக்கு பேட்டி கொடுக்குறானுங்கல்ல, அந்த வீடியோலாம் ஏன் நிறைய லட்சக்கணக்கில் வீடியோ வியூஸ் போகல, நல்லா யோசிச்சு பாத்துக்காங்க. துப்பாக்கூர் இவங்கெல்லாம் ஒன்னா நம்பர் துப்பாக்கூர், குப்பையிலையும் குப்பை புதுசுங்க. இந்த மாதிரி புதுசுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சமயத்துல இந்த படம் ரிலீஸ் ஆகிற சமயத்துல எங்கேயாச்சும் போய் சிக்கிறாதீங்க, நசுங்கி சின்ன பண்ண ஆயிருவீங்க. மேலும் குட் பேட் அக்லி பாத்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித்தோட ஃபேன் பாயா இருந்து ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி எடுத்திருக்காரு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. மேலும் அஜித் குமார் அவர்களே அப்பா மகனாக நடித்துள்ளதாகவும் ஒரு தகவல் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம படத்துல இன்னும் நிறைய வில்லன்கள் இருக்காங்க. மெயினான ஒரு கேரக்டர் வந்து சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க. அது வந்து கடைசி 10 நிமிஷத்துல, அதாவது விக்ரம் படத்துல எப்படி சூர்யா வருவாரோ அந்த மாதிரி கடைசி 10 நிமிஷத்துல வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை படம் ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம பார்க்கலாம். அதை நம்ம அந்த என்னன்னு இப்ப டிஸ்கஸ் பண்ணோமா நம்ம அந்த சுவாரஸ்யம் போயிடும். ஏன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா அஜித் குமார் அவர்களுக்கு மங்காத்தாவை தாண்டி ஒரு 10 மங்காத்தாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த படம் ரஜினி சாருக்கு எப்படி ஒரு பாக்ஸா வந்து இண்டஸ்ட்ரியல் ஹிட்டா மாறிச்சோ அந்த மாதிரி தமிழ் சினிமாவோட இப்ப இருக்கிற ஹீரோக்கள்ல அஜித் குமார் மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்டை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். இதனால எழுதி வச்சுக்காங்க. இந்த படம் மினிமம் பாத்தீங்கன்னா 1000 கோடிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க்கா வச்சிருக்காங்க மினிமம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஓடிடி ரைட்ஸ்ல இருந்து சேட்டலைட்ல இருந்து தியேட்டர்கள் இருந்து எல்லாமே வேற லெவல்ல பிசினஸ் ஆயிருக்குது. எல்லா தரப்புக்கும் ஒரு மிகப்பெரிய லாபம் கொடுக்கும் படமா இந்த குட் பேட் அக்லி வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க இந்த படத்துக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓஜி சம்பவம் பாட்டு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.